நாமக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் சட்டவிரோத கிட்னி கொள்ளை குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதி ஏழை தொழிலாளர்களை ஏமாற்றி கோவை, சேலம், திருச்சி, கரூர், பெரம்பலூர் மாவட்ட மருத்துவமனைகள் மூலம் தொழிலாளர்களின் சிறுநீரகங்களை எடுத்து அதனை வெளி மாநிலங்களைச் சேர்ந்த பணக்காரர்களிடம் 50 லட்சம் வரை விற்பனை செய்வதாக வெளியான செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன என்று கூறியுள்ளார். வறுமையை பயன்படுத்தி தொழிலாளர்களின் சிறுநீரகங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதும் கண்டிக்கத்தக்கது என தெரிவித்துள்ளார். உயிர் வாழ தேவையான முதன்மையான உடல் உறுப்பான சிறுநீரகத்தையே விற்கும் அளவிற்கு வாழ்க்கை நிலை உள்ளதை அறியாமல் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கதையளந்து கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். சில ஆண்டுகளுக்கு முன்பே நாமக்கல் மாவட்டத்தில் சிறுநீரக திருட்டு நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தபோதே தொடர் கண்காணிப்பில் தமிழக அரசு ஈடுபட்டிருந்தால் இத்தகைய சிறுநீரக திருட்டுகளை தடுத்திருக்க முடியும் என்பதால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மேற்பார்வையில் சிறுநீரக திருட்டு தொடர்பாக உயர்நிலை குழு விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று வலியுறுத்துவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்.